Hello aspirants, welcome to Kamaraj IAS Academy. So January 23, 2026 அன்னைக்கு DOPT வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேடர் அலோகேஷன் பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த சேஞ்சஸ், கேடர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? இந்த கேடர் அப்படிங்கிறது எல்லா சர்வீசஸ்க்குமே அப்ளை ஆகுமா? யூனியன் லெவலில் யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் எந்தெந்த சர்வீசஸ் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கு, புரியுதுங்களா? இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பாலிசியில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க, இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆஸ்பிரன்ஸோட அந்த கேடர் அசைன்மெண்ட் அவங்க சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் அது எப்படி வந்து பாதிப்புக்கு உள்ளாக்க போகுது, இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லாஜிக் அப்படிங்கிறது we are trying to understand. And this particular policy, it can be included in the civil services reforms also, because role of civil services in a democracy அப்படிங்கிறது உங்களோட ஜெனரல் ஸ்டடீஸ் 2ல ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி சேஞ்சஸை கேள்வியாக கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் இந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ பாலிசியை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன சேஞ்சஸ்ன்னு. ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் the classification of services under UPSC, புரியுதுங்களா? இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடாமினன்ட்லி ஆல் இண்டியா சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீசஸ், ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஓவராலாக சிவில் சர்வீசஸை கிளாசிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் இருக்க சர்வீசஸ், அதாவது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற குரூப் 1 to குரூப் 4, புரியுதுங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி சர்வீசஸ், இந்தியாவில் அவ்வளோ ப்ராமினன்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் லோக்கல் பாடி சர்வீசஸும் இருக்கு. இந்தியாவில் இது மூணு தான் நம்ம ப்ராமினெண்ட்டாக பேசுகிறோம். ஸோ யூனியன் லெவலில் ரெக்ரூட்மெண்ட் யூபிஎஸ்சி பண்ணுறது ஆல் இண்டியா சர்வீசஸ் அண்ட் சென்ட்ரல் சர்வீசஸ். இதே ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அந்தந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தி குரூப் A to D, ஸோ அந்த சிவில் சர்வன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேஜராக நம்ம கிளாசிஃபிகேஷனாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இப்போ இந்த பாலிசி யாருக்கு அசைன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான், அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ். ஓகே, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல் இண்டியா சர்வீசஸ் யாரு, சென்ட்ரல் சர்வீசஸ் யாருன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் மொத்தம் மூணே ஆல் இண்டியா சர்வீசஸ் தான் இருக்காங்க. ஒன்று இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ரெண்டாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ், மூணாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐஏஎஸ் அப்படிங்கும் போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். இதே ஐபிஎஸ் அப்படிங்கும் போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்பி கேள்விப்பட்டிருப்போம், கமிஷனர் கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டாக சாவங்கள்லாம். இதே வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஹர்ட் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், புரியுதுங்களா? சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி கிளாசிஃபிகேஷன் வைக்கிறதுக்கான காரணம், தே வில் பி ரெக்ரூட்டட் பை தி சென்டர், தே வில் பி ட்ரெயின்டு பை தி சென்டர். லபாஸ்னால தான் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஆனால் இவங்க எங்கே வேலை செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே தான் வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் யாருக்கோட கண்ட்ரோலில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வித்தின் த ஸ்டேட்ஸ், பட் ஆனால் அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது. அல்டிமேட்டான ரிமூவல் பவர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா சென்டர் கிட்ட தான் இருக்கும், அதுவும் பர்டிகுலர்லி பிரசிடென்ட் கையில் தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி யூனிக்கான சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபெடரலிசமில் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூனிக்கான விஷயம் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஃபெடரல் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பொதுவான ஒரு சர்வீஸாக இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் இருந்துட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இவங்க ஒரு கேட்டகரி. சென்ட்ரல் சர்வீஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு குரூப் A சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லை இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி குரூப் A போஸ்ட் பிலாங்கிங் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட், தே ஆர் நத்திங் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதாவது குரூப் ஏல இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் சென்ட்ரல் சர்வீசஸ் கீழே வருவாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்கே ஸ்டேட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தே கம்ப்ளீட்லி பிலாங் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி தான் ஸ்டேட் சர்வீசஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், புரியுதுங்களா? குரூப் 1ல நீங்கள் டெப்டி கலெக்டர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வரும்போது அப்போ அவங்க ஆல் இண்டியா சர்வீசஸ்குள்ளே போகலாம், ப்ரொமோஷன் மூலியமாக தானே தவிர மொத்தமாக இவங்க எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு தான் பேசுவோம். இவங்க ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் சர்வ் பண்ணுவாங்க கன்சர்ன்டாக. சென்ட்ரல் சர்வீஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஓகே? அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் அவங்க உங்களை போஸ்டிங் போடலாம். ஸோ இவங்களாம் சென்ட்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கும்போது ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டை அசைன் பண்ணிட்டாங்க, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் 50 எடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து உங்களை அசைன் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஐஏஎஸ்ஸாக தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை தான் நம்ம கேடர் அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? ஸோ எந்த கேடருக்கு உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்களோ அந்த கேடருக்குள்ள தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பீங்க. அப்புறம் ஏன் சார் ஆல் இண்டியா சர்வீஸ்னு பேர்? கிட்டத்தட்ட சென்ட்ரல் சர்வீஸ் தான் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போஸ்டிங் போட போகிறாங்க. அப்போ ட்ரூ ஆல் இண்டியா கேரக்டர் எங்கே இருக்க போகுதுன்னா இங்கே தான். பட் இருந்தாலும் இங்கே ஏன் ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்வொகேட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோட் சொல்லியிருப்பார். ஓகே, இஃப் யூ வாண்ட் ஏ யுனைடெட் இந்தியா
வி வாண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி, வி வாண்ட் இந்தியன் சிவில் சர்வீஸ் டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா இவங்க என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்டால ட்ரெயின் பண்ணப்பட்டாலும் ஒர்க் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே. அப்போ சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜாக இருந்து அந்த ஃபெடரலிசம்க்கு ஒரு லின்ச் பின்னா, ஒரு கிங் பின்னா இருந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இவங்களை பற்றி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு மட்டும்தான் இந்த கேடர் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆக போகுது. அண்ட் இந்த பேர் காரணம் ஏன் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டில் உங்களை வந்து அசைன் பண்ணாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் போய் சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஒரு தமிழனாக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், கன்னடிகாவாக இருக்கலாம். ஆனால் உங்களை நாகாலாண்ட்லேயோ, திரிபுராலேயோ, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எங்கே உங்களை போட்டாலுமே அங்கே இருக்கிறவங்களும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். கரெக்டாக? ஸோ அங்கே போய் சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆல் இண்டியா அவுட்லுக் அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் இருக்கணும். ஓகே, ஸோ யூ ஆர் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இன் அவர் நேஷனல் இன்டகிரேஷன். ஸோ அதனால தான் ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கேடர்னு சொல்கிறோமே, இந்த கேடர் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு கேடர், கேரளா அப்படிங்கிறது கேடர். ஆனால் இதே அந்தமான் அப்படிங்கிறது தனி கேடர் கிடையாது. அந்தமான் பிலாங்ஸ் டு ஏ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ், அக்முட் அப்படின்னு சொல்லுவோம். அருணாச்சல், கோவா, மிசோரம் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அப்போ இது ஒரு ஜாயிண்ட் கேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் கேடரும் இருக்கும், ஜாயிண்ட் கேடரும் இருக்கும். அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கேடர் அசைன் ஆயிடுச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு என்னது, அந்த கேடரில் தான் நீங்கள் இருக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக கேடர் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஸ்டேட் கிட்டந்தோ இல்லாட்டி ஜாயிண்ட் கேடர் கிட்டந்தோ கடன் வாங்கிப்பாங்க. அது பேர் தான் சென்ட்ரல் டெபுடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ ஆர் அ சர்விங் சீனியர் சிவில் சர்வெண்ட் இன் தமிழ்நாடு, மேபி ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமோ 20 இயர்ஸ்க்கு அப்புறமோ, இஃப் அட் ஆல் யூனியன் மினிஸ்ட்ரியில் ஏதாவது வேகன்சி இருக்குது, யூனியன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லையோ இல்லாட்டி கேபினட் செக்ரட்டரியேட் ஏதோ ஒரு இடத்துல வேகன்சி இருக்குன்னா சென்ட்ரல் டெபுடேஷன் மூலிமா அந்தந்த ஸ்டேட் கிட்டேருந்து கடன் வாங்கிப்பாங்க. அந்த ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரல் டெபுடேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம மேபி லேட்டர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெலவெண்ட்டான ஒரு டைம் வரும்போது. பட் இதை தான் நம்ம கேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ ஸ்டேட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ எங்கெல்லாம் ஆல் இண்டியா சர்வீசஸ் அசைன் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிளியர் கட்டாக உங்களுக்கு கேடர்னு என்ன புரிஞ்சிச்சு. அப்போ கேடர் அலோகேஷன் பாலிசி அப்படிங்கும்போது மெக்கானிசம் பை விச் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி, புரியுதுங்களா, அசைன்ஸ் சக்சஸ்ஃபுல் யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் கேடர். ஒன்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம், ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்ததுக்கப்புறம், பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேராமீட்டர்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ரேங்க், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கேடர்ஸ், இந்த இடத்துல வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாடு எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே தமிழ்நாடு கொடுக்க முடியாது. மேபி ஒரு வருஷத்துக்கு 100 கேண்டிடேட் தமிழ்நாடுல கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா 100 பேருக்குமே இங்கே தமிழ்நாடு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மேபி ஒரு 30 வேகன்சி தான் இருக்கலாம். அப்போ அந்த 30 வேகன்சியை நம்ம எப்படி பிரிப்போம்னா, இன்சைடருக்கு எவ்வளோ, அவுட் சைடருக்கு. இன்சைடர்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் கிளியர் பண்ணியிருக்காங்களோ, அவுட் சைடர் அப்படிங்கும்போது பிற மாநிலங்கள், அதாவது அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு, ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிரிப்போம். இந்த ரேஷியோ 1:2 இருக்கணும். ஃபார் எவ்ரி 1 இன்சைடர் வேகன்சி 2 அவுட் சைடர் வேகன்சி நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 30 வேகன்சி இருக்குன்னா 10 மட்டும்தான் இன்சைடர் இருக்கும், 20 அவுட் சைடராக தான் இருக்கும். அப்போ 100 பேர் கிளியர் பண்ணால் கூட 10 பேருக்கு மட்டும்தான் இன்சைடர் தமிழ்நாடு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த பேராமீட்டர்ஸை வச்சு எப்படி கேண்டிடேட்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மெக்கானிசம் பேர் தான் கேடர் அலோகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கன்சர்ன்ட் அத்தாரிட்டி ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 சர்வீசஸ்க்குமே தனித்தனி கேடர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. இப்போ ஐஏஎஸ்க்கு டிஓபிடி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஐஎஃப்ஓஎஸ் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ஐபிஎஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சென்ட்ரல் லெவலில். ஸோ இவங்க 3 பேர் தான் கன்சர்ன்ட் அத்தாரிட்டியாக பார்க்குறோம் ஃபார் தி 3 சர்வீசஸ். புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கேடர் அலோகேட் ஆகிடுச்சுன்னா டெல்லிக்கு சென்ட்ரல் டெபுடேஷன் போகலாமே தவிர கேடரை மாற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? கேடரை உங்களால் சேஞ்சே பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது ரொம்ப மெடிக்கல் ஹார்ட்ஷிப் இருக்குது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேடர் இண்டிவிஜுவலோட உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா 2 பேரையும் ஒரே கேடரில் அக்கமடேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. புரியுதுங்களா? மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காகவும் அசைன் பண்ண கேடரை உங்களுக்கு மாற்றவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால தான் யூ கேன் ஹியர் தட் தமிழ்நாடு சேர்ந்த எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான், தமிழ்நாட்டில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தே ஹவ் பீன் அலோகேட்டட் டு அ டிஃப்ரெண்ட் கேடர் அதர் தென் தமிழ்நாடு. புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேடர் அலோகேஷன் பாலிசின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது இந்த கேடர் அலோகேஷன் பாலிசி ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும்.
ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில். ஸோ அந்த வேகன்சியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்குள்ளே ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காகவும் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காகவும் கேடர் அலோகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்னொன்று, ஏன் சார் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னா, இட் வில் ப்ரமோட் ரீஜனலிசம். புரியுதுங்களா? ஏன்னா ஈவன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். இண்டிபெண்டன்ஸ் டைமில் பார்ட்டிஷன் ஒரு விஷயத்தோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சிவியராகவே இந்தியாவை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்போ இதுக்கு மேலேயும் எந்த ஸ்டேட்டும் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது. நேஷனல் இன்டெகிரிட்டியை நம்ம ப்ரொமோட் பண்ணோம். ஏன்னா இந்தியாவை நம்ம எப்படி பார்ப்போம்னா, இட் இஸ் என்ன சொல்ற ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டைவர்சிட்டி இருக்கும் கல்ச்சரில், லாங்குவேஜில், எல்லா இடத்துலையுமே. அப்போ எல்லாருமே தனித்தனியாக இருக்க தான் பார்ப்பாங்களே தவிர ஒற்றுமையாக ஒரு இடத்துக்கு வரவே மாட்டாங்க. அப்போ அந்த நேஷனல் இன்டெகிரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா சர்வீசஸை ஒரு முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்பனண்ட்டாக பார்க்குறோம் நம்ம. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு, பிரிட்டிஷ் டைம்லேயும் இது இருந்தது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டினியூட்டி. அதுக்கப்புறம் இன்சைடர் அவுட் சைடர் ரேஷியோ. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த கேடர் சேஞ்ச் பாலிசிலையும். புரியுதுங்களா? நான் சொன்னேன் இல்லையா, டு என்ஷூர் தட் சார் அப்போது உண்மையாலுமே நேஷனல் இன்டெகிரேஷன் ப்ரமோட் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க கூட என்ன ஆகக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, மொத்த பேர் என்ன பண்ணிடலாம், மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவுட் சைடரை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணலாமே, மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கவங்க மட்டும் தமிழ்நாட்டில் சர்வ் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க மற்ற மாநிலங்களில் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த இன்சைடர்னு ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கான லாஜிக் என்னென்னா, அந்த லோக்கல் நாலேஜ் அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ வி ஆர் மெயின்டைனிங் எ பேலன்ஸ். அந்த இன்சைடர் மூலியமாக அந்த 10 பேர் சொன்னோம் இல்லையா, 30ல் 10 இன்சைடர், 20 அவுட் சைடர். அந்த 10 பேர் அப்படிங்கிறது லோக்கல் நாலேஜ்க்கு இன்வேல்யூபிளாக இருப்பாங்க. அவுட் சைடர்ஸ் வர 20 பேர் வந்துட்டு அந்த நேஷனல் இன்டெகிரேஷனை என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்பராக டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த கேடர் அலோகேஷன் பாலிசி அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த கேடர் அலோகேஷன் பாலிசியோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 2008க்கு முன்னாடி ராஸ்டர் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. 2008லேருந்து 16 வரைக்கும் இதுதான் இந்த ஒரு சூப்பரான ஒரு பீரியட்னு சொல்லுவோம் சிவில் சர்வீஸில். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கேடர் ப்ரிஃபரன்ஸ் போகணும். இங்கே மேபி ராஜஸ்தான் தான் ஒரு கேண்டிடேட் ஃபில் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம கூகுள்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே, ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ராஜஸ்தான் கொடுத்துருக்காரு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹரியானா கொடுத்துருக்காரு, ராஜஸ்தானுக்கு பக்கத்துலேயே. மூணாவது எங்கே கொடுத்துருக்காருன்னா பஞ்சாப் கொடுத்துருக்காரு, அதே ரீஜன். புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்க பிரச்சனையை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அஸ்யூம் வி ஆர் தமிழ்நாடு கேண்டிடேட். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கொடுப்போம், தமிழ்நாடு கிடைக்கலையா பக்கத்தில் கேரளா கொடுப்போம், அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுப்போம், ஆந்திரா கொடுப்போம், அப்படியே சவுத் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். இது நேஷனல் இன்டெகிரேஷனுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. கரெக்டு தானே? அப்போ எல்லா கேண்டிடேட்டும் அவங்கவுங்க ரீஜனையே சூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேஷனல் இன்டெகிரேஷன் இருக்காது. திரும்ப அந்த பரோக்கிய ரீஜனலிஸ்டிக் டெண்டன்சிஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு தான் 2017 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜோனல் பாலிசி அப்படின்னு எடுத்துட்டு வாங்க. ஜோனல் பாலிசியில் என்ன அப்படின்னா இந்தியாவை 5 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிச்சிருவோம். இங்கேயும் இருந்த பெரிய வீக்னஸ் என்னன்னா, இந்த ஜோனேஷன் அப்படிங்கிறதும் பேஸ்ட் ஆன் அந்த என்ன சொல்றது சவுத் ஜோன், வெஸ்ட் ஜோன் அப்படின்னு ஒரு ரீஜனலிசம் தான் ப்ரமோட் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் 5ல் இருக்கு. ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு கிளியர் சிவில் சர்வீசஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜோன் 5ஆக தான் இருக்கும். கரெக்டாக? ஜோன் 5ல் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கொடுப்பீங்க, அப்புறம் தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி அசைன் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு பக்கமாக இருக்கிறது மகாராஷ்டிரா தான். அப்போது ஜோன் 3 செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து மகாராஷ்டிராவுக்கு 1ன்னு போடுவீங்க. புரியுதா? அப்போ தமிழ்நாடு கிடைச்சா உங்களுக்கு தமிழ்நாடு, அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிரா கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்லையும் எந்த ஸ்டேட்டை நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லாஜிக் இந்த இடத்துல இருக்குது. உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே ப்ரிஃபர்ட் அக்முட், ராஜஸ்தான். ஓகே, இது எல்லாம் மகாராஷ்டிரா. இந்த மாதிரி டெவலப்டு ஸ்டேட்டாக அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயமா இது பிரிய ஆரம்பிச்சிச்சு. நார்த் ஈஸ்ட் யாரும் போக வேண்டாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலாம் நல்லா டெவலப் ஸ்டேட், அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் கேடர்ஸ்னு ஒரு விஷயம் உருவாகுது. ஓகே, யாருமே அதை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாரும் அக்முட், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், இங்கே மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேட்ஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இந்த நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரேங்கர்ஸ் போகாமலே இருந்தாங்க. புரியுதுங்களா? இதுதான் ரீசன் இப்போ வந்து அந்த பாலிசி சேஞ்சஸ் வந்ததுக்கான காரணம். புரியுதுங்களா? உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நீங்கள் யாரும் ஆல் இண்டியா அவுட்லுக்கில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஓகே, நேச்சுரலி ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டோட லாஜிக் என்னவா இருக்கணும்னு யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்கன்னா இந்தியாவில் நான் எங்கே வேணாலும் போட்டாலும் நான் சர்வ் பண்ணுவேன். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கணும்.
இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸ் ரொம்ப பின்னாடி தானே இருக்கு. பீகார் எடுத்துக்கோங்க, ஓகே, இல்லாட்டி ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் யாருமே ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. அங்கே தான் உங்களோட தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரொஆக்டிவாக யாரும் அதை பிக் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே சேஃபாக ராஜஸ்தான் அக்முட் மாதிரி இருக்க கேடர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு டெண்டன்சியை கர்டெயில் பண்ணுங்கிற காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒரு முக்கியமான சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. ரெண்டாவது, ஆஸ் ஐ ஹவ் ஹைலைட்டட், யாரும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சூஸ் பண்ணுறதே கிடையாது, யாரும் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை சூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேடர் ஃபெனாமினான்னு ஒன்று டெவலப் ஆகுதுன்னு ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்திருந்தது, புரியுதுங்களா? அண்ட் மூணாவது, இந்த கேடர் அலோகேஷனில் நிறைய லிட்டிகேஷன் எகெயின்ஸ்ட் யூபிஎஸ்சி. அப்போ இந்த 3 பிரச்சனையும் எப்படியாவது சரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் நாங்கள் சாய்ஸே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு யூபிஎஸ்சி கொண்டு வந்த சேஞ்சஸ் தான் இந்த கேடர் அலோகேஷன் பாலிசி, புரியுதுங்களா? இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வரைக்கும் 2017 2025 வரைக்கும் இருந்த இந்த ஜோனல் அலோகேஷன் அப்படிங்கிறத நாங்கள் இதோட ஸ்கிராப் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25 கேடர், 25 அப்படிங்கிறது ஸ்டேட் கேடர், ஜாயிண்ட் கேடர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான், புரியுதுங்களா? இதை 4 குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஸோ அக்முட், ஆந்திர பிரதேஷ், அசாம், மேகாலயா, இந்த இடத்துல எந்த விதமான ஜோனும் கிடையாது. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த குரூப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு ரேங்க் 1 அப்படிங்கிறவர் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கூட மேட்ச் பண்ணுவாங்க. ரேங்க் 1 to 25, ஓகே, ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணி இந்த 25 கேடர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் மேட்ச் இட். ஸோ அவங்க அக்முட்டில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள ஹோம் கேடர் அக்முட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஹோம் கேடர் அது என்ன ஆகிடும்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். மேபி செகண்ட் இருக்கவரும் அக்முட் கொடுத்துருக்காரு அப்படின்னா அங்கே அக்முட்டில் இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அவர் அவுட் சைடராக மாறிடுவார். அப்போ அவுட் சைடராக மாறினோன்னா அவருக்கு ஆந்திர பிரதேஷ் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிடும். 3வது ரேங்க்குக்கு அசாம், மேகாலயா. இந்த மாதிரி என்ன ஆகும்னா அப்படியே சைக்கிள் பேசிஸில் உங்களுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இது ஃபில் ஆகிட்டே வரும். விச் மீன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று கிடைச்சா உங்களுக்கு ஹோம் கேடர் கிடைக்கும், உங்களோட ஒரே சாய்ஸ், புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா ரேண்டமாக இந்த ஸ்டேட்டில் எது வேணாலும் என்ன ஆகலாம், உங்களுக்கு இதுக்கு மேலே வரலாம். ஓகே, இந்த ஒரு முக்கியமான சேஞ்சை தான் யூபிஎஸ்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2026 இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா 2027 எக்ஸாம் அப்போ குரூப் 1 கீழே போயிடும், புரியுதுங்களா? ஸ்டார்ட் ஆகிறதே குஜராத்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2028 குரூப் 2 கீழே போயிடும், புரியுதுங்களா? குரூப் 1 கீழே, குரூப் 3 தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட்டே ஆகும். அப்போ வருஷம் இது ரொம்ப ரேண்டமாக மாறப்போகுது, புரியுதுங்களா? ஸோ எந்த ஸ்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி ராஸ்டர் சிஸ்டம், புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் மிக குறைவாக மாறுது. ஸோ த சிஸ்டம் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் டிரான்ஸ்பரண்ட் டியூ டு திஸ் சேஞ்சஸ். ஸோ அதான் டைனமிக் ரொட்டேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வேகன்சிஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டும் எங்களுக்கு எவ்வளோ ஐஏஎஸ் வேணும், ஐபிஎஸ் வேணும், ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறது டிஓபிடி கிட்ட சொல்லிடணும், புரியுதுங்களா? ஸோ கேடர் கேப்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. லேட்டஸ்ட் அசியூம் கேடர் கேப்னா என்னென்னா தமிழ்நாடுல சாங்ஷன்டு போஸ்ட் 300ன்னு வச்சுப்போம். ஓகே, 300ல் 200 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. 100 போஸ்ட் வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த 100 தான் கேடர் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதே கோவாவில் வந்து கேடர் கேப் அப்படிங்கிறது 10 தான் இருக்குன்னா தமிழ்நாடுக்கு தான் இப்போ அதிகமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தேவை. ஏன்னா 100 வேகன்சி இருக்குது, கோவாவில் 10 தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ டிஓபிடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்களோட ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கட் ஆஃப் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வேகன்சிஸை 2 விதமாக நம்ம பிரிக்க போகிறோம். பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன், உங்களுக்கு அன்ரிசர்வ்ட், அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்குள்ளேயே இன்டெகிரேட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்சைடர் அண்ட் அவுட் சைடர், அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு இன்சைடர் வேகன்சிக்கும் 2 அவுட் சைடர் வேகன்சி அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பேசுகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான சேஞ்சாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் அலோகேஷனில் இருக்க சேஞ்ச். இந்த இன்சைடர்னா யார் அப்படின்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ஓகே, இப்போ தமிழ்நாட்டு கேடரை சூஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்கலாம் இன்சைடர், மற்ற ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அவுட் சைடர்ஸ் தான், புரியுதுங்களா? அப்போது லெட்டஸ் அஸ்யூம் தமிழ்நாட்டில் வந்து இந்த வருஷம் 10 இன்சைடர் வேகன்சி இருக்குது, 20 அவுட் சைடர் வேகன்சி இருக்குது. இந்த 10 இன்சைடர் வேகன்சி அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு ரிசர்வேஷன் பேசிஸில் அன்ரிசர்வ்டில் 2, ஓபிசியில் 3, எஸ்சியில் 3, எஸ்டியில் 2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம், புரியுதுங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வருஷம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 9 இன்சைடர் வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, ஓகேங்களா? எஸ்டி இன்சைடர் வேகன்சி ஒன்று ஃபில் ஆகாமலே இருக்குது. ஓகே, ஸோ அந்த பேசிஸில் இருக்கும்போது இந்த எஸ்சி இன்சைடர் வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே வரல அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்டி இன்சைடர் வேகன்சியை திரும்ப வந்து எஸ்சியை கன்சிடர் பண்ணுவாங்க, எஸ்சி கேண்டிடேட். அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட் கன்சிடர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் வேகன்சியை கட்டாயம் அந்த வருஷமே ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும்
அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சேஞ்சஸாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஆஸ் ஃபார் ஆஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங், ஆக்சுவலாக ரொம்ப குழப்பமாக இந்த பாலிசி கொடுத்துருக்காங்க. மை அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு ப்ராசஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் இன்சைடர் அலோகேஷன் அப்படிங்கிறது முழுக்க மெரிட்னால மட்டும்தான். ஓகே, இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். எப்போ எனக்கு நான் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு கேண்டிடேட், ஆனால் எனக்கு தமிழ்நாடு கேடர் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தமிழ்நாடுல இன்சைடர் வேகன்சி இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு தான் என்னோட ஹோம் கேடர் அப்படிங்கிறத உங்களோட அந்த விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்கணும். சாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும், வில்லிங்னஸ். மூணாவது ஸ்ட்ரிக்டாக மெரிட் பேசிஸில் இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வேகன்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு கேடர் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட். ஓகே, இன்சைடர் வேகன்சி ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, நீங்கள் தான் தமிழ்நாடுல ஃபஸ்ட்டு ஓபிசி கேண்டிடேட்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் தமிழ்நாடு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க 2 பேர் அதை எடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? தமிழ்நாடு உங்களால் எடுக்க முடியாது. தென் யூ பிகம் அன் அவுட் சைடர். ஓகே, இந்த அவுட் சைடர் அலோகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப குழப்பமான விஷயமா இந்த கேடர் சேஞ்ச் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் டீகோட் பண்ண வரைக்கும் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னா, மொத்தம் உங்களுக்கு 25 கேடர் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் அண்ட் ஜாயின்ட் கேடர் சேர்த்து 25. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரோஸ்டர் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 கேண்டிடேட் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். 25 அப்படிங்கும் போது அலோகேஷன் அப்படிங்கிறது 25 கேண்டிடேட்ஸாக நம்ம என்ன பண்ணிப்போம்னா பிரிச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் சைக்கிள் 1ல என்ன ஆகும்னா இந்த 1 to 25 ரேங்க் இவங்க 25 பேரையும் அந்த 25 கேடரோட வந்து மேட்ச் பண்ணும். புரியுதுங்களா? அதில் யாரெல்லாம் இன்சைடர் வேகன்சி கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல இன்சைடர் வேகன்சி அப்படிங்கிறது அலோகேட் ஆகிடும் அந்த 25 கேடரில். புரியுதுங்களா? லெட்டஸ் அஸ்யூம் 2 பேர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் 25 ரேங்க்லேயே. ஒருத்தர் இன்சைடர் வேகன்சி ராஜஸ்தானை எடுத்துட்டார், இன்னொருத்தருக்கு இல்லை அப்படிங்கும் போது தென் ஹி ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் அன் அவுட் சைடர். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்சைடர் வேகன்சி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடுவோம் அந்த ரோஸ்டரில். அதுக்கப்புறம் அவுட் சைடர் வேகன்சிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டத்தையும் மேட்ச் பண்ணி இந்த சைக்கிள் அடுத்தடுத்து 25 ரேங்காக என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அந்த அவுட் சைடர்ஸ் எல்லாத்துக்குமே ரேண்டமைஸ்டாக என்ன ஆகும்னா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது அலோகேட் ஆகும், விச் மீன்ஸ் கேடர் அலோகேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சேஞ்சாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் யூபிஎஸ்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று உனக்கு கிடைச்சா ஹோம் கேடர் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா யூ ஆர் இன்டு எனி கேடர். அது அவங்களுக்கே தெரியாது எந்த கேடர் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த 25 கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற சைக்கிள் அப்படிங்கிறது தான் முக்கியமான லாஜிக்காகவே பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன் இது வந்து நம்ம இந்த மாதிரி இவ்வளோ கன்ஃபியூசிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 25 கேண்டிடேட் டாப் ரேங்கர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்ஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ராஜஸ்தான், அக்முட் மாதிரி இருக்க கேடர்ஸை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது நடக்கக்கூடாது. அதை ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் குரூப்பையுமே என்ன பண்ணுறாங்க, ஷஃபில் பண்ணுறாங்க. இந்த 25 பேரையும் அந்த 25 கேடர் கூட மிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே நடக்கிறனால கிட்டத்தட்ட அந்த டாப் ரேங்க் எடுத்திருந்தீங்களாலும் சரி, பாட்டம் ரேங்க் எடுத்திருந்தீங்களாலும் யூ வில் பி ஷஃபில் பண்ணி எல்லா ஸ்டேட்ஸுக்குமே உங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அசைன் பண்ண போகிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த லாஜிக் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இவங்களுக்காக வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹோம் கேடர் மட்டும் இல்லாமல் இன்னொரு கேடரை அவங்க ஸ்பெஷலைஸ்ட் கேடராக என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஒன்று ஹோம் கேடரில் அவங்களுக்கு கிடச்சிரும் ப்ரிஃபரபிளி, இல்லாட்டி அந்த எந்த கேடர் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அங்கே கிடச்சிரும். புரியுதுங்களா? இது எதுக்காகன்னா ஸோ ரொம்ப ஹியூமேனா இப்போ ரொம்ப ரிமோட்டான ஒரு பிளேஸில், இப்போ அருணாச்சல் மாதிரி இல்லை நார்த் ஈஸ்டில் இருக்க பிளேஸில் எங்கே இவங்களுக்கான பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையோ அங்கே போய் அவங்க சர்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த ரீசன்னால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கேடரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கிங்க. சப்போஸ் 2 கேடர்லையுமே உங்களுக்கு வேகன்சி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கிரியேட் அ நியூ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி கூட யூபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வெல்கம் மூவாக நம்ம பார்க்குறோம் when it comes to the vulnerable section. புரியுதுங்களா? ஸோ டன். ஸோ அப்போது இந்த கேடர் அலோகேஷன் சேஞ்சஸ்னால என்ன இம்பாக்ட் ஏற்பட போகுது அப்படின்னா, ஒன்று நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது ப்ரொமோட் ஆகும். ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு மேலே வர கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக ஆல் இண்டியா அவுட்லுக் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். லிட்டிகேஷன் கம்மியாகும், அந்த ஃபெனாமினான் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் கேடர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது கம்மியாகும். இது எல்லாமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா யூபிஎஸ்சி பார்க்குறாங்க. அண்ட் மோர் தென் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ கேன் சி, ஒன்று நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக உள்ளே வந்துட்டாலே யூ ஹாவ் டு பி ரெடி டு சர்வ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? அந்த எசன்ஸ் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு மோர் என்ன சொல்கிறது, ஒரு ரிஃபார்ம் ஓரியன்டை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கேண்டிடேட்ஸ் ஓட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஈவன் தோ நாங்கள் ஒரு ஹையர் ரேங்க் செக்யூர் பண்ணால் கூட எங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்களால் ஒரு கேடரை சூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கன்சர்ன் அப்படிங்கிறது கேண்டிடேட்ஸ் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போதைக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா,
இந்த கேடர் சேஞ்ச் பாலிசி GS2ல ஒரு கொஸ்டினாக வருதுன்னா இது ஒரு வெல்கமிங் சேஞ்சாக தான் நீங்கள் எழுதணும். ஒன்று. ரெண்டாவது, ப்ரிப்பரேஷனை இது உங்களுக்கு இப்போ அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் இட் கம்ஸ் ஆஃப்டர் யுவர் ரேங்க் லிஸ்ட். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் முடிச்சு ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை பற்றி வரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ரியாலிட்டியில். பட் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது. ஓகே, பிகாஸ் நான் ஏற்கனவே திரும்ப ரிப்பீட் பண்ண நினைக்காதீங்க, அந்த GS2க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃபார்மாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாக தான் சிவில் சர்வீசஸில் அதிகப்படியான ரிஃபார்ம், இன்க்ளூடிங் லேட்டரல் என்ட்ரி, அதுக்கப்புறம் மிஷன் கர்மயோகி, ஓகே, நான் IAS ஆஃபீஸர்ஸ் வந்து செக்ரட்டரி போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு லைன் ஆஃப் சேஞ்ச் ரிஃபார்மில் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்கே பார்க்குறோம். புரியுதுங்களா? தேங்க்யூ. ஸோ கேடர் அலோகேஷன் பாலிசி பற்றி ஒரு ப்ரீஃபான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது முக்கியமான டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் முக்கியமான அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் பி இன்ஃபார்ம்ட் அபவுட் ஆல் த ஹேப்பனிங்ஸ் அரௌண்ட் அவர் அகாடமி. Okay, so thank you.